பேச ஆரம்பிக்கிறதுனாலே உட்காருங்கிறாங்க. அந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தகராறுபடுவது மட்டுமல்ல, பேரவை தலைவரும் சேர்ந்து அவரை அனுமதிக்கவில்லை. 10 தடவைக்கு மேல அவருடைய மைக்கை ஆஃப் பண்றாங்க. எங்கேயாவது உண்டா? உலகம் முழுவதும் சிரிப்பா சிரிக்குது. இந்தியாவுடைய நிதிநிலை பற்றி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை எல்லாமே தப்பு. இவங்களை ஏ கிரேடும் கிடையாது, பி கிரேடும் கிடையாது, சி கிரேடுன்னு சி கிரேட்ல கொண்டு வந்து வச்சிருக்கான். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் இல்ல, எதிர்கட்சி எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அவர் பிரதமருக்கான பிரதமருக்கு நேரடியா பதில் சொல்ல வேண்டியவர் எதிர்கட்சி தலைவர். பிரதமருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ சபையில் அந்த அளவுக்கு தகுதி அவருக்கு இருக்குது. பிரதமர் பேசுறது அல்லது அங்க இருக்கிற ஆளுங்கட்சியினர் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு எழுந்து நின்று இவர் பேச ஆரம்பிக்கிறதுனாலே உட்காருங்கிறாங்க. அந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தகராறுபடுவது மட்டுமல்ல, பேரவை தலைவரும் சேர்ந்து அவரை அனுமதிக்கவில்லை. என்ன காரணம்னு தெரியல. ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாலே சத்தம் போடுறாங்க. நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற இந்த நிலையை பார்த்து மக்கள் தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தா நாங்கள் தலை குனிய மாட்டோம் என்று தலைவர் நமக்கு தலைப்பை கொடுத்து பேச சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் என்றைக்கும் தலை குனிய மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்டில் நடக்கிற நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் தலை குனிய வேண்டிய நிகழ்ச்சி இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களும் உணர்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்திற்கு என்னை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். எதுவுமே பேச முடியல. பேசினா எதிர்கட்சிகள் பதில் சொல்லணும், ஆளுங்கட்சி பதில் சொல்லணும். எதிர்கட்சி பேசினா ஆளுங்கட்சி பதில் சொல்லணும். இதுதான் நடைமுறை. நாங்க பேசுறது என்னன்னே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அதை கவனிச்சு டிவியை கவனிச்சு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு வார்த்தை ஓபன் பண்ணது அவர் வாயை திறக்கிறதுனாலே உட்கார சொல்றாங்க. இந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்ன விஷயம் கேட்டா, ஒரு புக் எடுக்கிறார் ராகுல் காந்தி. ஒரு புக்கை எடுத்து திறந்து அது உள்ள இருக்கிறத படிக்க போறார். என்ன செய்தி? அந்த செய்தி பிரதமரை பற்றியது. பிரதமரை பற்றியது, ராணுவ மந்திரி பற்றியது. சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டு இருக்கு. புத்தகம் என்று சொன்ன உடனே எல்லாம் எழுதுகிறாங்க. எல்லாரும் 200 பேருக்கு மேல அந்த காங்கிரஸ் பிஜேபி காரங்க அவருடைய தோழமை கட்சிகள் எழுதி சத்தம் போடுது. இவங்க பேச விடல, ராகுல் காந்தி நின்றுட்டே இருக்காரு, நாங்கெல்லாம் டிஃபெண்ட் பண்றோம், அவரை பேச விடுங்க. எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டில் இருக்கிற பிரதமருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது எதிர்கட்சி தலைவரும் இருக்குது, பேச விடுங்க சொன்ன அந்த ஸ்பீக்கரும் அதை கேட்கல. கடைசியில் அட்ஜன் பண்ணிட்டே போறார், சபையை ஒத்தி வைக்கிறார். ஒரு தடவை 10 தடவைக்கு மேல அவருடைய மைக்கை ஆஃப் பண்றாங்க. எங்கேயாவது உண்டா? ஒரு ஜனநாயக நாட்டில் பேசுறதுக்கு உரிமை தரப்பட வேண்டும். பேச்சுரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. பேச விட்டாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும் மக்களுக்கு. பேச விடல. இந்த நாட்டில் இருக்கின்ற பேரவை தலைவர் ஓம் பிர்லா அவர்களும் அவரை பேச விடாம தடுத்து நிறுத்திட்டாரு. கடைசியில் ஸ்டேல்மெட் ஆகி போச்சு. தினந்தோறும் இன்னைக்கு கூட ஒத்திவைப்பு. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டோம். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு திட்டங்கள்லாம் அனுப்பிச்சு. ஏன் மேல பெரிய திட்டம், அது திட்டம் இதுவரை மதுரையிலே வரவில்லை, கோயம்புத்தூரிலே வரவில்லை என்று நாங்கள் கேட்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டம் 3 வருஷம் கழிச்சு பதில் வருது இல்லைன்ட்டு. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, அது கொடுக்க முடியாது. ஏன்னா 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை, கோயம்புத்தூர்ல 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை, மதுரையில் 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை. அப்படின்னா 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னா எப்ப இல்லை? 2011 சென்சஸ், 2011 மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே குழந்தை பார்க்கலையா? 2011 எங்க, இப்போ என்ன? கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு அதே மக்கள் தொகை தான் இருக்குமா? ஒரு குடும்பத்தில் கூட ஒரே மக்கள் தொகை, ஒரே 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரோடு இருக்க மாட்டாங்க, 10 பேர் ஆயிடுவாங்க 20 வருஷத்துல.
இவ்வளவு மோசமான நிலையில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். 2011 சென்சஸ் பிரகாரம் 20 லட்சம், இப்ப அதிகமா இருக்கிறது தெரிஞ்சு கூட அவங்க என்ன பண்றாங்க, 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை, ஆகவே உங்களுக்கு திட்டங்கள் இந்த 2 திட்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் சென்ற வருஷத்துல பட்ஜெட் போடும்போது என்ன இருக்கு, ஒட்டுமொத்த பொருளாதாரம் 10.2% தான் இருக்குன்னு சொன்னாங்க. 10.2% சொல்றாங்களா, அம்மா எல்லாம் சொல்றாங்களா, கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா கடைசியில ஆண்டு முடியும் போது 8.2% தான் இருக்குது என்று நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அறிஞர்கள் சொன்னார். மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமரே சொன்னார் 10.2 இல்ல 2% குறைஞ்சிச்சுன்னு சொன்னாரு. அதுவாது உண்மையான்னு பார்த்தா கடைசியில பார்த்தா 7.2% தான். இதைத்தான் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று அகில உலக நிதியம் ஒரு நாடு பற்றாக்குறையில் இருந்து தான் அந்த IMFல போயிட்டு பணம் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த நாட்டுக்கு தகுதி நிர்ணயிக்கின்ற அந்த IMF என்ன சொல்றது சொன்னா, இவங்க சரியாவே கணக்கு கொடுக்கறது இல்ல, உலகம் முழுவதும் சிறப்பா சிரிக்குது இந்தியாவினுடைய நிதிநிலை பற்றி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை எல்லாமே தப்பா அறிக்கை கொடுக்குறாங்க. இவங்களை A கிரேடும் கிடையாது, B கிரேடும் கிடையாது, C கிரேடுன்னு C கிரேட்ல கொண்டு வந்து வச்சிருக்கான். அகில உலகத்திலையும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிதிநிலை எப்படி இருக்குன்னா C கிரேட் 3ஆம் தளத்தில் இருக்கிறது. எப்படி கணக்கு